அண்ணாமலையும் ரவியும் எதுக்குமே டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எபிசோடு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. அது ஏன்னு தெரியணுமா? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளவலாம் பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. 21க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒன் ஷார்ட்டாக பார்த்துடலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எதுக்கு ரவியும் அண்ணாமலையும் டென்ஷன் ஆனாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க. மனோஜ் 25,000 எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. அதை மறுபத்திக்கு என்ன சொல்கிறான், வாழைப்பழ கதை மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா, முத்து தெளிவாக கேட்குறாரு, டே அந்த காசை கூட விட்றா, அவருக்கு தெரியும்ல அவர் காசு தந்தாருன்னு. நாங்கள் காசை பற்றி கேட்கும் போது நீ எதுக்கு சொல்லவில்லைன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஆட் எடுத்து முடிச்ச உடனே காசு தரலாம் தான் இருந்தேன்னு இதே தான் அவன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான். முத்து டென்ஷன் ஆனாரோ இல்லையோ, ரவியும் அண்ணாமலையும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ரவி போய் சட்டை வச்சு அடிக்கவே போயிட்டாரு, அடிக்கவே செஞ்சார். செம்ம அடி வாங்கினான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மனோஜ் அடி வாங்கும்போது. அப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, மனோஜை ஒரு சீட்டில் உட்கார வச்சு தெளிவாக கேட்குறாரு, டே எல்லாமே தெரியல ஏன்டா என்கிட்ட சொல்லணும். அவனுக்கு கரெக்டாக தான் சொல்லணும் வரான். 25,000 கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே சரிடா ஏன்டா என்கிட்ட சொல்லணுன்னே முடிஞ்ச உடனே சொல்லலான்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சார். அண்ணாமலை ரொம்ப கத்துறாரு, கண்ணா பின்னான்னு டேய் டேன்னு கத்திட்டே இருக்கும்போது ரவியும் கத்துறாரு. எபிசோடில் யார் டென்ஷன் ஆகும்னு நினைப்போமோ அவங்க டென்ஷன் ஆகல, எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் ரோஹிணி அதே எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அந்த எபிசோட் ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி அவங்க அம்மாவை அந்த எல்லாருக்கும் சொல்லும் போது எல்லாம் டென்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் முத்து வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அவரோட மச்சானை வெளியிடுறதுக்காக நிறைய காசு வாங்கியிருப்பார், வட்டிலாம் வாங்கியிருப்பார். அந்த 25,000 கொடுத்துட்டான், அப்பயே கொடுத்துட்டான். யார் நம்ம முன்னாடி அந்த காசு கொடுத்துட்ருப்பாரு. முத்து கேட்டிருப்பாரு, தயவு செஞ்சு காசு ஆச்சு அனுப்பி இந்த வாழைப்பழம் திருப்பி திருப்பி பேசான்னு சொன்னோடனே ரோஹிணி அவன் ஃபோன் பிடிங்கி காசு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அந்த காசு வந்து எடுத்துகிட்டு முத்து போய் ஃபைனான்ஸ் கட்டிடலாம், அவரோட வட்டி காசை கட்டலான்னு போகும்போது அதுக்கு முன்னாடி மீனா வந்து அந்த காசை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்டிட்டு வெளியே வரும்போது பேசிட்டு வரேன், நீ ஏன் மீன் அதெல்லாம் கட்டேன்னு சொல்லி, பரவாயில்லைங்க உங்கள் பாரத்தை நான் கொஞ்சமாச்சும் குறைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வெளியே வந்தோடனே நம்ம அண்ணாமலை வராரு காசு எடுத்துக்கிட்டு. முத்து இந்த மாதிரி நான் கட்டுறேன்னொடனே முத்துக்கு அப்படியே அழுகு வர மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறாரு, அப்பா நீ எதுக்குப்பா கட்டுற, உனக்கு எதனா செலவு வந்தால் நீ பார்த்துக்கப்பான்னு சொன்னோடனே எனக்கு என்னடா செலவு இருக்குது, உன்னை தாண்டி எனக்கு என்னடா செலவு இருக்குன்னு ரொம்ப டச்சிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காசு அடுத்த மாதம் கட்டுறதா பேசிவிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னா இங்கே தான் கதையை ஆரம்பிக்குது. நம்ம பத்மா ஆண்டி, அது யாருன்னா விஜயோட ஃப்ரெண்டு. அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க, பூ எடுத்துகிட்டு வாமா இன்றைக்கி ஏதோ முருகருக்கு விசேஷம், அதுக்கு பூ வைக்கணும்னு சொல்லி சொல்லும் போது மீனா அவங்க போகிறாங்க. போயிட்டு அங்கே கொடுக்க போது விஜயா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 பேர் டான்ஸ் ஆண்டிருப்பாங்க. அவங்க எப்போ இழுத்துன்னு ஓட போகிறாங்கன்னு தெரில. அது அந்த பொண்ணு ஒரு பையனும் இருப்பாங்க, தீபன் அந்த பையனுக்கும் ஒரு ஆள் இருக்கும். அவங்களோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து சேலை வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சேலை எடுத்து வந்திருப்பாங்க. நம்ம விஜயா தான் அப்படியே யாருனா வச்சா வாங்கிடுவாங்களே, ஒரு 3 சேலை 45,000 ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மீனா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மீனா வர மாதிரி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்களா, ஏய் மீனா மேலே போய் அந்த துணிலாம் காய வச்சுருக்கா பாரு, இவ துணியெலாம் எடுத்து உள்ளே வச்சு மடிச்சு வச்சுட்டு போனோடனே இங்கே அத்தான்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மடித்து வச்சுட்டு கீழே இறங்கி அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டதுக்கப்புறமா அவங்க காசு எடுக்க போகிறாங்க. யாருன்னா அந்த 45,000 அந்த சேலைக்கு காசு எடுக்க மேலே போகிறாங்க. யாருன்னா நம்ம பத்மா போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே காசை காணோம். அந்த காசு யார் எடுத்தது நம்மளுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. யார் மேலாம் மீனா மேலே தான், மீனா தான் காசு எடுத்த மாதிரி அவங்க அப்போ தான் அவங்க வந்து போனாங்க. அது யாருக்கும் புரியாது. அன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நான் ப்ரெடிக்ஷன் தான். என்ன ஆகுதுன்னா பத்மாவும் அவங்க யோசிக்கிறாங்க யார் எடுத்திருப்பான்னு கேட்கும்போது பத்மா சொல்கிறாங்க அவங்க மருமக எடுத்துருக்க மாட்டான்னு சொன்னோடனே அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே, அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க அந்த சொல்லிட்டான லாயர் காசு வாங்கி தான் இந்த வாங்கினோடனே அவங்களுக்கு மானபங்கம் ஏற்பட்டுரும். அதனால் அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்விஸ்ட்டு, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஏய் இந்த மாதிரி பணத்தை காணுமா, எது ஊன் பணத்தையா அப்படின்னு விஜயா சொல்கிறான். அவங்க எப்படின்னு நடிக்க தானே பார்ப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பத்மா சொல்கிறான், உன்னோட பையன் சிறு கொடுத்த காசு 2 லட்சத்தை காணாமா, நீ பீரோல வச்சுருந்தியா, சரி பத்மா கொஞ்சம் யோசிச்சு பாரு, யாருன்னா அவன் வீட்டுக்கு கடைசியாக வந்து போனாலான்னு சொல்லும்போது பத்மா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களே ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. அது இவன் வந்து போனா தானே, மீனா வந்து போனாளா, ஆமாம் இரு அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மீனா ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏய் மீனா, ஏண்டி நாயே, உன்னை வீட்டுக்கு சேர்த்தது தப்பு, இதில் என்னோடய காசை வேறு திருடி வச்சுக்கிட்டு என் காசாக இருந்தால் கூட பரவாயில்ல வேறு திருடினேன், ஆனால் அது கூட நான் மன்னிச்சிட்டேன். இப்போ எதுக்குடி என்னோட நண்பியோட என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து காசை திருடினான்னு கேட்கும்போது
மீனா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் ஏத்த நான் எடுக்க போகிறேன், எனக்கு என்ன வேணாம், எனக்கு என்ன தலையெடுத்தேன், இந்த காசை தான் நான் போய்க்கணும்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப கத்துறாங்க. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போன்னு தான் சொல்கிறாங்க. அத்தை நான் தான் எடுக்கவே இல்லைன்றல, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பழி போடுறீங்க, நான் எடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆதார் இருக்கான்னு கேட்கும்போது ஆதார்லாம் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் காசு காணாம போட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரேமை வந்து இவங்களுக்கு வைக்கிறாங்க, ரோஹிணிக்கு மூஞ்சில் பயம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க தான் அந்த காசை எடுத்துருப்பாங்க. சச்சோ நம்ம மாட்டினா என்ன சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பத்மா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு மீனா எடுத்துருக்க வாய்ப்பேரன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிற, அவள் தான் கடைசியாக வந்து போனான் அப்படின்னு சொன்னபோது இப்போ தான் அந்த விஷயத்தையே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நான் ரோஹிணிக்கு அந்த காசை காட்டினேன், அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காசு இங்கே இருக்குன்னு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அன்றைக்கி தொடரும் போட்டு அன்றைக்கான கதையை முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளையும் போடுறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி, பாய்.